இந்தியால எழுதப்படும் 5 டஃபஸ்ட் எக்ஸாம் என்னன்றத பார்க்கலாமா? 5த் பிளேஸ்ல வந்து கிளாட். காமன் லா அட்மினிஸ்ட்ரேஷன் டெஸ்ட்டு. இந்த டெஸ்ட் வந்து எதுக்கு வைக்கிறாங்கன்னா, நீங்க வந்து நேஷனல் யூனிவர்சிட்டீஸ் அதாவது லா யூனிவர்சிட்டீஸ் இருக்குல்ல, அதுல சேரணும்னா இந்த எக்ஸாம பண்ணா மட்டும் தான் உங்களால இந்தியால இருக்க நேஷனல் யூனிவர்சிட்டில போய் நீங்க ஜாயின் பண்ண முடியும். இது டஃபஸ்ட் எக்ஸாம். 4த் பிளேஸ்ல இருக்கிறது சிஏ. நீங்க ஒரு காமர்ஸ் குரூப் எடுத்த ஸ்டூடண்ட்ஸா இருந்தீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சிஏ சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட்ஸ் இருக்கிறதுலே வந்து ரொம்ப டஃபஸ்ட் எக்ஸாம். குறிப்பிட்டு இந்த காமர்ஸ் ஸ்டூடண்ட்ஸ்க்கு மட்டும். 3 பிளேஸ்ல இருக்கிறது நீட். நேஷனல் என்ட்ரன்ஸ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். இது வந்து மெடிக்கல் நீங்க போடணும். அதுவும் குறிப்பா வந்து எம்பிபிஎஸ் அண்ட் பிடிஎஸ் படிக்கிற மாரி இருந்தா, நீங்க வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நீட் எழுதி நீங்க பாஸ் பண்ணா மட்டும் தான் உங்களால வந்து இத படிக்க முடியும். 2ண்ட் பிளேஸ்ல இருக்கிறது வந்து ஜேஇ அட்வான்ஸ். இன்ஜினியரிங் ஆஸ்பிரன்ட்டா இருந்தீங்கன்னா, கண்டிப்பா இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது எழுதுறது மூலியமா உங்களுக்கு என்ன பெனிஃபிட்னா, ஐஐடி அதாவது இந்தியால இருக்க டாப் ஐஐடி இன்ஸ்டிடியூட்ஸ்லாம் இருக்குல்ல. ஸோ அங்க போயிட்டு நீங்க படிக்கணும்னா, கண்டிப்பா இந்த ஜேஇ நீங்க அட்வான்ஸ் எழுதி தான் ஆகணும். அண்ட் நம்பர் 1ல இருக்கிறது குரூப் 1 அதாவது சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ன்னு சொல்லுவாங்க. இந்தியால நடத்தப்படுற மிக டஃபஸ்ட் எக்ஸாம்ல இது ஃபர்ஸ்ட்ல இருக்கு. ஏன்னா, இதுல வந்து நீங்க வந்து எக்ஸாம் எழுதி நீங்க உள்ளலாம் போக முடியாது. ஃபர்ஸ்ட் வந்து பிரிலிமினரி, அதுக்கப்புறம் வந்து எக்ஸாம், அதுக்கப்புறம் வந்து இன்டர்வியூ மூலியமா தான் நீங்க போக முடியும். லைக் வந்து ஐஏஎஸ், ஐபிஎஸ் இந்த மாரி நீங்க சிவில் சர்வீஸ் எழுதுற மாரி இருந்தீங்கன்னா, இதுதான் வந்து இந்தியால இருக்க டஃபஸ்ட் எக்ஸாம்ஸ்.